ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரையுங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணுங்க. நல்லா தளன்னு கொதிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும், தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப்பு இடியப்ப மாவு சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச இடியப்ப மாவு தாங்க சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு இப்போ செய்யணுங்க. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சுங்க. நம்ம இந்தளவுக்கு இப்போ எடுத்து பார்க்கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இது கரைஞ்சி கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு நல்லா ஆனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை சைஸ்லையும் நீல சைஸ்லையும் இந்த மாதிரி திரட்டிக்கலாங்க. உருட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. சுடுதண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சால் தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. இப்போது நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரையில் தான் உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்க்கணும். அப்போ தான் கரையாமல் இருக்கும். இப்போ இது போலவே எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் நான் அரிசி மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வெல்லம் வடிகட்டி வச்சுருக்கோம், அதையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க. இது நல்லா வேகட்டும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். நல்லா கெட்டியாகட்டுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம இப்படியும் கூட சாப்பிட்டுக்கலாங்க, இல்லைன்னா தேங்காய் திருவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் திருவல் வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அவ்வளோதாங்க, சுவையான பூ போல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.